காண்டசா. ஐயோ, கப்பல் மாதிரி இருக்குங்க. எல்லா பசங்களுக்கும் ட்ரீம் கார்னு ஒன்று இருக்கும். அப்படி என்னோட ட்ரீம் கார் இந்த காண்டசா. இதை இந்தியன் மசில் கார்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இதோட லுக்கு, கிளாஸ், பவர் எல்லாமே அப்படி இருக்கும். பழைய ரஜினி கமல் சார் படத்துல பாக்குறதுலேருந்து இப்போ லேட்டஸ்ட் படம் வரைக்கும் எந்தவித மாசும் குறையாம அப்படியே இருக்க ஒரே கார் இதுதான். அது மட்டும் இல்லாம நேர்ல இந்த காரை பார்த்துட்டேன்னா முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கூட நின்று பார்த்துட்டு போவேன். அப்படி ஃபேவரட்டா இருக்க காரை வாங்கி தொலைய வேண்டியதுன்னு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. இப்போ இந்த காரை யாரும் விற்க ரெடியா இல்ல. அப்படி விற்க ரெடியா இருந்தாலும் மினிமம் 6 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா வரைக்கும் போறாங்க. அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஒரு பழைய கார் வாங்குற அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்லை. ஏன்னா எனக்கு வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இருக்கு. அப்படி நான் மட்டும் இல்லை, பல பசங்க அவங்களோட ஃபேமிலி பிரச்சனைக்காகவும் அவங்களோட பர்சனல் பிரச்சனைக்காகவும் அவங்களோட பல ட்ரீம்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நான் சொல்ற விஷயம் நிறைய பேர் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பசங்களா வாழ்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி பல பிரச்சனைகளையும் தாண்டி இந்த காரை என்னால் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்றத நான் ஒரு டாக்குமெண்ட்டே ரெக்கார்ட் பண்ணி ஒரு சீரீஸா இந்த சேனல்ல போடலான்னு இருக்கேன். அண்ட் என்னோட இந்த ஆசையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஆசை யார் வேணா படலாம், ஆனா அந்த ஆசையை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது.